ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஃப்ரெண்டுக்காரர் என்ன பண்ணியிருக்கான்னா இவளோட பேக்கில் ஒரு செக்ஸியான ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுட்டு இருக்கா. அடி பாவி எதுக்குடி இப்போ இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காளா. அதுக்குள்ளே ஹீரோ வந்துடுறான். அவன் வந்த உடனே வந்துட்டு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், உனக்கு ஓகே தானே, நீ இப்போ ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் ஃப்ரீதா அப்படின்னு உளறா. ஆனால் எனக்கு சின்ன ஒரே ஒரு உங்ககிட்ட ஒரு வருத்தம் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதும் கேள்வி கேட்குறதும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நான் கேட்காம பண்ணாதான் உனக்கு பிடிக்கும்ன்றியா அப்படின்னும் போது இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படிங்கிறா. நான் இதுக்கு பதில் எஸ்னே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். மறுநாள் காலையிலையும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நைட்டை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அவளுக்கு அவன் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறேன் ஹீரோக்கு பயங்கரமாக ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னும் போது என்னால் இப்போ ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அதே நேரத்துக்கு இவனோட டிரைவருமே இன்னும் வீட்டுக்கு வரல, அதனால நம்மளால இப்போ போக முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா இவளோட குட்டி ஸ்கூட்டரில் உட்கார வச்சு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இந்த மாதிரி எல்லாம் என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது, அது இந்த மாதிரி பிங்க் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நான் போவேன்னு நான் நினச்சதும் கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளே ஹீரோ நினைக்கிறான். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு குழந்தை க்யூட்டாக இருக்குது. அந்த குழந்தைய பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கர க்யூட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள எனக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கான லக்கே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோக்கு ட்ரிப் போட்டிருக்காங்களா, அதனால அவன் அந்த இடத்துல உட்கார்ந்தபடியே வந்து தூங்கிடுறான். ஹீரோயினும் அவன் தலையை பிடிச்சபடியே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ எழுந்த உடனே ஹீரோயின் வந்து பயந்துடுறா. இல்லை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு நம்மளோட அக்ரிமெண்ட்டை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன நினச்சிக்கிறான்னா இவன் தான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா இல்லையா, எங்க ஹீரோயினுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ தப்பாக நினச்சிப்பானோ அப்படின்னு சொல்லி இவ பதறா. ஹீரோயினோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு வந்துட்டு உன்னோட சிஸ்டரோட பர்த்டே இருக்குது, நீயும் வரணும் உன்னோட புருஷனும் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் வரேன், அவர் வருவாரெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட ஹீரோ வந்து 2 நாள்லயே நான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன், கண்டிப்பாக என்னால் வர முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, ஆனால் எனக்கு பதில் கண்டிப்பாக என்னோட ஃபேமிலியிலேருந்து யாருன்னா நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நாளும் வந்துடுது. ரீமி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்த உடனே வந்துட்டு அவளை பார்த்துட்டு இவ என்ன வேலைக்காரி மாதிரி வந்திருக்கா, என்ன இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி அவனோட தம்பியை வந்து அனுப்பி வச்சிருக்கான். அவன் தம்பியும் போயிட்டு அவனை இப்போதான் ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் உங்க மச்சனன் தான், நீங்க எனக்கு அண்ணி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தள்ளி வந்து நின்றுக்கிட்ட போட்டோஸா எடுத்து ஹீரோக்கு அனுப்புறான். ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டோஸ் எடுத்து அனுப்பு அப்படின்னு மெசேஜ் பண்றான். என்னன்னா பயங்கர ரொமான்டிக் ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு